உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 15:1, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் எது வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவர் தடுத்து நிறுத்திடுவாருங்க. எதெல்லாம் நிற்குது உங்களுக்கு விரோதமாக, அத்தனையும் அவர் தடுத்து நிறுத்திடுவார். என்னெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்குதோ எல்லாமே தடுத்து நிறுத்தப்படும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, தடுத்து நிறுத்தப்படுது. ஸ்டாப் பண்ணிடுறாரு தேவன். ஸ்டாப் பண்ணுறாரு. அவர் கேடகத்தை எடுத்துகிட்டு வர்றாரு, முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. தேவன் உங்களுக்கு பெரிய கேடகமாக இருப்பார், மகா பெரிய பலனாக இருப்பார். சரிங்களாங்க? ஐயோ இவ்வளோ வேலை இருக்குது, எப்படி செய்து முடிக்க போகிறனோ கவலைப்படுறீங்களா? 10 கை வேணும் போல், 1 லிட்டர் பால் குடிக்கணுங்க. இவங்கக்கிட்ட கற்றணுன்னா 10 கை வேணும். யானை பலன் வேணும். தேவ பலன் இன்றைக்கி உங்களுக்கு வருது, மகா பெரிய பலன் வருது. செம்ம ஸ்பீடாக உங்கள் வேலையை முடிச்சிடுவீங்க. முடிக்க முடியாது அப்படின்றீங்களா, அந்த வேலையை முடிப்பீங்க. தேவன் மகா பெரிய பலனாய் உங்கள் கூட இருப்பார். ரொம்ப வெற்றியாய் முடிப்பீங்க, துல்லியமாக முடிப்பீங்க. நீங்கள் தானியேலை பாருங்களேன், சிங்கங்கள் இருக்கிற குகையில் வச்சு மூடிடுறாங்க, அவனை உள்ளே விட்டு மூடிடுறாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? தடுத்து நிறுத்தும் கேடகமாய் இருக்கிறார். என்ன பண்ணாரு? சிங்கங்களை தடுத்து நிறுத்திட்டார். கேடகமாக இருந்தார். வாயை கட்டி எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டார். எல்லாம் வாய் கட்டி எல்லாம் என்ன தானியேல் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. நம்ம சாப்பிடும்போது எப்போ நினச்சாலும் வாயை திறக்கிறோம்ல, ஆனால் அதுங்களால சாப்பிடணும்னு அதுங்க நினைக்குதுங்க தானியேலை, ஆனாலும் அதால் வாயை திறக்க முடியல. இது நம்மளுக்கு என்னைக்காவது அனுபவம் வந்திருக்காங்க? நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க வாயில், எப்பவும் நம்ம நினச்சாலும் சாப்பிட முடியுதுல்ல. ஆனால் அன்னைக்கு சிங்கங்கள் கொலை பசி, பயங்கரமான பசி, எத்தனையோ நாளாக பட்னி போட்டு வச்சுருந்தாங்க அந்த சிங்கத்தை. சாப்பாடு வந்துருச்சு, தானியேல் என்ற ஒரு சாப்பாடு வந்திருக்கு, நான் அதுங்களால வாயை திறக்க முடியல. தேவன் கட்டி போட்டுட்டாரு. தடுத்து நிறுத்தும் கேடகமாய் உங்களுக்கு இருப்பார். சரிங்களாங்க? பயப்படாதீங்க, எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும். உங்களுக்கு எதிராக நிற்பது எல்லாம். ஆபிரகாம் என்பவருக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வருது, ஒரு செய்தி வருது. உங்கள் அண்ணன் பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க. 4 ராஜாக்கள் உங்கள் அண்ணன் பையன் வாழ்ந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் சிறை பிடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் உங்கள் அண்ணன் பையனும் ஒருத்தன் அப்படின்னு வருது. அப்படியே கோபம் வருது நம்ம ஆபிரகாமுக்கு. தான் ஆடலைன்னா கூட சதை ஆடும் இல்லை, சொந்தம்னா இல்லை. உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அண்ணன் பையன் வாழ்ந்தாங்கள்ல லோத்து, அந்த நாட்டு ராஜா ரொம்ப வேஸ்ட்டு, வீரம் இல்லை அவர்கிட்ட, அதனால தான் தோற்று போயிட்டார். நம்ம ஆபிரகாம் கிளம்பிட்டார். அவங்க தாத்தா ஆபிரகாம் 75 வயசுக்கு மேலே தான் அங்கே வந்தாங்க கானான் நாட்டுக்கே. அவங்க ஒரு வயதானவர், அவர் போயிட்டார். 4 ராஜாக்களை எதிர்த்து போயிட்டாருங்க. என்ன பலனுங்க? எதை நம்பி போனாங்க? தேவனை நம்பி போனாங்க. மகா பெரிய பலனாய் இருந்தார். சரி, ராஜா வயசானவங்க, கண்டிப்பாக வயசானவங்க ராஜாவாக இருந்திருக்க மாட்டாங்க. 4 பேரும் நல்லா ஒரு சின்ன பசங்க, சின்னவங்களாக தான் இருந்திருப்பாங்க. இவங்களை விட, ஆபிரகாமை விட சின்னவங்களாக தான் இருந்திருப்பாங்க. பயங்கரமாக சண்டை ஃபைட் பண்ணி அந்த நாட்டில் உள்ள மக்கள் அத்தனையுமே கொண்டு போய் விட்டுட்டாங்க நம்ம ஆபிரகாம் ஒன்றும் எந்த பயிற்சியும் எடுத்துக்கல, எந்த இராணுவத்திலையும் இருந்தது இல்லை. உங்கள் பணக்காரங்க அவ்வளோதான். எந்த பலத்தையும் நம்பி போனாங்க? தேவன் கொடுத்த மகா பெரிய பலன். எவ்வளோ வேலை வேணால் நீங்கள் இன்றைக்கி செய்ய முடியுங்க. என்ன கொடுத்தாலும் நீங்கள் செய்வீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற தேவன் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருப்பார். செய்ய முடியாததெல்லாம் செய்து முடிச்சிடுவீங்க. வெற்றியாய் முடியும், எல்லாமே வெற்றியாய் முடியும். சரிங்களா? ஐயோ இவ்வளோ பெரிய ஆபத்தில் உட்காந்துட்ருக்கேனே அப்படின்னு ஆபிரகாம் மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலைப்படுறீங்களா? ஆபிரகாமுக்கு அதுதான்,
எல்லாத்தையும் அண்ணன் பையனெல்லாம் கொண்டு அவங்க நாட்டில் விட்டுட்டு இவங்க வீட்டில் உட்காந்துட்டு கவலைப்படுறாங்க. ஐயோ, இவ்வளோ ஆபத்து மிகுந்த இடத்துல நான் வந்து உட்காந்துட்ருக்கேனே, இவ்வளோ மோசமான இடமா இருக்கே. எத்தனை பேர் இப்படி யோசிக்கிறீங்க? அப்படி நினைக்கும் போது தான் தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசினார். ஆதியாகமம் 15:1, நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன், கேடகமாக இருப்பேன். ஏன் ஆபிரகாம் இதுக்கெல்லாம் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க? இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் என்ன சாதாரண ஆளா? என்னங்க மனுஷன் நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை, அவர் தேவன். அவருக்கு இருக்கிற மகா பெரிய பலன் உங்களுக்கு தான். அவர் கேடகமாக இருப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி மகா பெரிய பலனாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக செய்து முடிச்சிடுவாங்க. நீங்கள் கொடுக்குற பலத்தால் கேடகமாக இருப்பீங்க. எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி வச்சுருவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிராக எதுவும் வராது. எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அங்கே தான் வர ஆசைப்படுறோம். எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாய் வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பசுத்தமாக வாழ்றது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. இங்கே தங்குவீங்க. அந்த நல்லாட்சி பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு உங்களை ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.